வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தேங்காய் பாலை நம்ம கொதிக்க வைக்காமல் பச்சையாகவோ அல்லது லேசான சூட்டிலோ சாப்பிடும்போது தான் அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ நன்மைகளும் அப்படியே நம்மளுடைய உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் தேங்காய் பாலில் கலோரிகள் அதிகம் அப்படின்றதால நம்ம அளவாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ எந்த அளவுகளில் எடுத்துக்கொள்ளணும், எந்தெந்த முறைகளில் தேங்காய் பால் எடுத்துக்கணும் அப்படின்றத வீடியோவோட இறுதியில் பார்ப்போம். இப்போ மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். ஸோ என்னென்ன நன்மைகள் தேங்காய் பால் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் வயிற்று புண்கள், அதாவது அந்த அல்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. வயிற்று புண்ணுக்கு வந்து நிவாரணியாக செயல்படுகிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினி பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் அப்புறம் குடல் புண்களை வந்து சரி பண்ணுது. ஸோ அதுக்காக நம்ம எப்போதுமே காலை உணவுகளை மறக்காம வந்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிடணுங்க. காலை உணவுகள் சாப்பிடும்போது தான் அல்சர்லேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். அதுக்கப்புறம் பசி எடுக்கும்போது கரெக்டான நேரங்களில் சாப்பிட்றது, காரசாரமான உணவுகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, இது எல்லாமே அல்சர்லேருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் தான். இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அதையுமே நமக்கு இந்த தேங்காய் பால் வந்து நீக்கி விடுங்க. உங்களுடைய அந்த குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை வந்து எளிதாக்கக்கூடியதாக தேங்காய் பால் இருக்கு. லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் பசு மாட்டிற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தேங்காய் பாலை தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு அந்த பசு பால் வந்து குடிக்கிறதுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று புறுமல், வயிற்று உபுசம், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையுமே நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தை நீங்கள் வந்து வலுப்படுத்திக் கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் லாரிக் அமிலம், அந்த லாரிக் ஆசிட் வந்து அதிக அளவில் நிறைந்திருக்குங்க. உடல் வந்து இந்த லாரிக் அமிலத்தை மோனோலாரின் அப்படின்ற ஒரு கூட்டு பொருளாக மாற்றும். இது வந்து வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை, அதாவது அந்த ஃபங்கல் தொற்றுகளுக்கெல்லாம் எதிராக போராடி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை இன்னும் நமக்கு வந்து பலப்படுத்தி கொடுக்கும். அதனால ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நம்ம வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம வந்து வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம சீக்கிரமே குணப்படுத்திக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள், ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான ஒரு நோயை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரி நோயெல்லாம் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்திக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணுங்க. இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்துக் கொண்டு கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பாலில் கொழுப்புகள் வந்து இருந்தாலுமே அது வந்து ஆரோக்கியமான கொழுப்பு, அதாவது ஆரோக்கியமான நடுத்தர சங்கிலி ட்ரைகிளிசரைடுகள், மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ், எம்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் இருக்கு. ஸோ இந்த எம்சிடி கொழுப்புகள் வந்து கல்லீரலால் நேரடியாக உறிஞ்சப்பட்டு உடனே நமக்கு வந்து எனர்ஜியாக மாற்றப்படும், ஆற்றலாக மாற்றப்படும். இதனால கொழுப்பாக நம்மளுடைய உடலில் தேங்குவது வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய உடம்புகளில் ஆங்காங்கே அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவையெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவு ஆகக்கூடிய அந்த ஹெச்டிஎல்னுடைய அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. இப்போ ரத்த நாளங்களில் உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் எதுவும் இல்லாததால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் எங்கும் உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிறதால இதயத்தினுடைய செயல்பாடு சீராக இருக்கும். இதய தமனிகளில் வீக்கம் அது மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் என எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து விடுபட்டுக் கொள்ளலாங்க. உடனடி ஆற்றலை உங்களுக்கு வந்து வழங்கி உங்களுடைய எடையை வந்து மேலாண்மை செய்யறதுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, இன்ஸ்டன்ட்டாக எனர்ஜி உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து ஒரு சிறந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் இருக்கக்கூடிய எம்சிடி கொழுப்புகள் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றல், அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜியை வந்து வழங்கும். இதனால அவங்களுடைய பசியை நீண்ட நேரம் அவங்க வந்து கட்டுப்படுத்துறதால தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு உடல் எடை இன்னும் அதிகப்படுத்தப்படாமல் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடலாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி தான் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேங்காய் பால் வந்து உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வெயிட் இன்னும் அதிகப்படுத்தப்படுவதை முதல்ல நிறுத்திடும். தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்
கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எரித்து கொள்ளலாம். இதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த தேவையில்லாத தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. எலும்புகள் மற்றும் தசைகள் வந்து வலிமை பெறுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பாலில் அத்தியாவசியமான தாதுக்கள் வந்து நிறைய நிறைந்திருக்குங்க. பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் வந்து தேங்காய் பால் இருக்குது. ஸோ இது வந்து எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மெக்னீசியம் வந்து தேங்காய் பால் நிறைந்திருக்கு. இது தசை பிடிப்புகள், அதாவது மசில்ஸ் கிராம்ஸ் ஆகிறது மற்றும் தசைகளினுடைய வலியெல்லாம் குறைத்து நரம்பு மண்டலத்தை சீராக வைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்குது. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. தசைகள் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் எலும்பு தசைகள் வலுப்பெற்று உடல் வந்து உறுதியாக இருக்கும். ரத்த சோகையை வந்து தடுத்துக் கொள்வதற்கு, ரத்த சோகையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு எல்லாமே நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் இரும்பு சத்து, அயன் வந்து குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் உடல் முழுவதும் ஆக்சிஜனை ஹீமோகுளோபினோடு கொண்டு நமக்கு வந்து கொண்டு செல்றதுக்கு தேங்காய் பால் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கான இரும்பு சத்தை வழங்குது. ஸோ இதனால் ரத்த சோகை, அதனால் ஏற்படக்கூடிய சோர்வு இதெல்லாம் நமக்கு நீங்கிடும். ஸோ உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியும்னா, இரும்பு சத்து குறையும் பொழுது நம்மளுடைய உடம்புகளில் ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே நமக்கு வந்து குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள்லாம் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இதுலேருந்து நம்ம விடுபடணும்னா இரும்பு சத்து பெற்றுக்கொண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்களை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகமாகிடும். ஆக்சிஜன் சப்ளைவும் நமக்கு வந்து கரெக்டான லெவலில் கிடைக்கும். சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு தான் தேங்காய் பால் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம் ஏதாவது இருக்குது, சோர்வு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி போவதற்கு, சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்படுவதற்கு எல்லாமே நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் எல்லாமே நரம்பு மண்டலத்தை உங்களுக்கு அமைதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து மூளையினுடைய செயல்பாட்டை ஊக்குவித்து மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு குறைக்கிறதோடு நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடல் சோர்வை வந்து உங்களுக்கு உடனே நீக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆன்சைட்டி, மன அழுத்தம், டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் வந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியாக உங்களுடைய வேலைகளை அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு எப்போதுமே நீங்கள் நீர் சத்தை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு எல்லாமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான எலக்ட்ரோலைட்ஸ் நிறைந்திருக்குங்க. இது வந்து உங்களுடைய உடலில் நீர் சத்து குறையாமல், அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் உங்களை பார்த்துக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால சிறுநீரகங்களினுடைய சுமையை குறைத்து அதனுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது. ஸோ கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இது மாதிரிலாம் எதுவும் வராமல் கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் தேங்காய் பால் வந்து சமைக்கணும் அப்படின்னா, பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம், கீரை கூட்டல் எல்லாம் தேங்காய் பால் வந்து சேர்க்கப்படும் போது உணவை வந்து பார்த்தீங்கன்னா இறக்குவதற்கு முன்னாடி தேங்காய் பாலை நீங்கள் ஊற்றி அதிகமாக கொதிக்க விடாமல் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கிடணுங்க. இப்போ நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிறீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் லேசான தேங்காய் பால் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குடல் வந்து சுத்தமடைந்து நாள் முழுவதுமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.